ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 334வது நாமாவளியாக ஓம் ஜர்ஜரீகிருத தைத்யௌகாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி சிதறுண்டு ஓடும்படி விரட்டி அடிக்கப்பட்ட அசுர கூட்டங்களை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது அசுர வெள்ளத்தை எல்லாம் தம்பட்டம் அடித்து அதை துவம்சம் பண்ணக்கூடியவராக இருப்பவர் முருகப்பெருமான். அப்போ அசுர கூட்டங்கள் அதனுடைய வலிமை அளப்பரியதாக இருக்கும். அப்போ அதை எல்லாமே எப்படி ஒரு தம்பட்டம் அடித்தா எப்படி சத்தம் கேட்குமோ அது மாதிரி அலறிண்டு ஓட வைப்பாராம். அதனால்தான் இறைவன் அடியார்களுக்காக என்னெல்லாம் செய்தார் அப்படின்றத பார்த்தோம். அதுக்குள்ள தேவர்களுக்காக இறைவன் இவ்வளவு செய்கிறார். அப்போ அந்த அசுர சக்தியெல்லாம் ஏன் இறைவன் குமார பரமேஸ்வரனாக வந்து செய்யணும் அப்படின்னா, அவர்கள் செய்த தவ பயனை நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அசுரனாக இருந்தாலும் தவம் செய்தவன், தவறு செய்தவன். அப்போ தவம் செய்தால் பலனும் தவறு செய்தால் தண்டனையும் கிடைக்கின்றதை உணர்த்துறதுக்காக தான் சுவாமி இந்த லீலைகள் எல்லாம் செய்கிறாரு. அதனால தான் கந்தர் அலங்காரத்தில் அழகாக வர்ணிப்பார். அந்த அசுர சக்திகளெல்லாம் எப்படி சுவாமி துவம்சம் பண்ணார்ன்றதை பாடலில் அழகாக வர்ணிப்பார். கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கல்லை மொண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன் முதுகூலித்திரள் டுன் டுன் டுடு டுடு டூடு டுடு டுடு டுண்டு டுண்டு டின் டின் டென கொட்டியாட வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே அப்படின்னு முருகனை வர்ணிக்கிறார். அதாவது காமத்துக்கு கல்லை ஓமையாக சொல்கிறார். கல்லானது அறிவை மயக்கி தீவைன்னா அஞ்சாமல் செய்யறதுக்கு உதவி பண்ணிடும். அது மாதிரி காமமும் தான். அதனால தான் காமாதுரானாம் நபயஞ்ச லஜ்ஜா, பயம் இருக்காது, லஜ்ஜை இல்லாமல் போயிடும் காமம் அதிகமாகும் பொழுது. லஜ்ஜை அது இருக்கிறதால தான் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த லஜ்ஜை இல்லாததால் தான் மிருகம் அந்த உடம்போடு அப்படியே போயிட்டே இருக்கும். மனிதனுக்கு அந்த லஜ்ஜை இருக்கிறதால தான் தன்னுடைய உடம்பில் தேவையற்றதெல்லாம் மறைக்கணும், அந்த தேய சிந்தனைகள் நம்மளால் பிறருக்கு வரக்கூடாது அப்படின்ற அந்த லஜ்ஜை வடிவமாக அம்பாள் இருக்கா. ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அந்த லஜ்ஜா சக்தி இருக்கிறதால தான் மனிதன் மனிதனாக இருக்கான். அப்போ அந்த காமம் வந்ததுன்னா அதெல்லாம் விலகிடும். அப்படி அந்த நிலை வந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன், நீ எப்பேற்பட்டவன்னா அந்த அசுர கூட்டங்களையெல்லாம் நீ எப்படி சம்ஹாரம் பண்ணின அப்படின்றத தான் அது அழகான இசை. அதாவது இசையை வார்த்தையில் சொல்ல முடியாது, ஆனால் அப்பேற்பட்ட அந்த இசையையும் வார்த்தையில் சொன்னவர் நம்ம அருணகிரிநாத சுவாமிகள். அப்படி இந்த நாமாவளி அந்த அசுர கூட்டத்தை அந்த வெள்ளத்தை தம்பட்டம் அடிக்கிற மாதிரி பண்ணாராம். நிறைய திருப்புகள் அழகாக வர்ணிப்பார். அந்த அசுர படைகள் எப்படி வந்ததுன்றதை கூட அந்த இசையை வார்த்தையில் சொன்னவர் அருணகிரிநாத சுவாமிகள். அப்போ அந்த அசுர வெள்ளத்தை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அசுர கூட்டங்களை எல்லாத்தையும் தலைவனாக இருந்து அவர்களை அடக்கக்கூடியவரும் முருகன் தான்றதை தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. சிதறுண்டு ஓடும்படி விரட்டி அடிக்கப்பட்ட அசுர கூட்டங்களை உடையவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் ஜர்ஜரீகிருத தைத்யௌகாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.